கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். இங்கே யோபு கர்த்தரை பற்றி உயர்த்தி பாடுறார் இல்லையா, உயர்த்தி சொல்கிறார். ஏன்னா யோபு போன பாதை ரொம்ப கடினமான பாதை. யோபு தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னோட சரீர பலத்தை இழந்தார். அங்கே இருக்கிறவங்கள நினச்சிருப்பாங்களே யோபு அவ்வளோதான், யோபுவோட வாழ்க்கை முடிஞ்சது, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா யோபுக்கு? யோபு கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார், அதுவும் இரட்டிப்பான நன்மையால். எதெல்லாம் யோபு இழந்து போனாரோ, எதெல்லாம் இழந்து போய் இனிமேல் கிடைக்காதுன்னு நினச்சாரோ அது எல்லாமே கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் ஏசப்பா சொல்கிறார் உங்களை பார்த்து, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனி என் கையில் ஒன்றுமே இல்லை, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களாம் என்னை நினைக்கிறாங்க அவ்வளோதான், இவளோட கதை முடிஞ்சிச்சு, இனிமேல் எழும்பவே முடியாது, இந்த ஊழியம் இனி எழும்பாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ரெட்டிப்பை ஆசீர்வதிப்பேன். நான் எப்படி யோபுவை ஆசீர்வதிச்சேனோ அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? அதான் யோபு சொல்கிறாரு, எனக்கு ஜீவனும் கொடுத்தீங்க, எனக்கு தயவும் பாராட்டினீங்க. தயவுன்றது தகுதியே இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். கர்த்தர் நம்ம மேலே காட்டின இரக்கம் பெரியது. ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் உயர்த்தி பாடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு ஜீவனையும் தருவார், நீங்கள் இழந்து போனவைகளை இரட்டிப்பாயம் தருவார், உங்கள் மேலே இன்னும் அதிகமாக கிருபையாக இருப்பார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூடவே இருக்கிறார், உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.